இப்போ சாதா மிஷினில் எம்ப்ராய்டரி வந்து எப்படி போடலாங்கிறத ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ 4 நூல் கலர் எடுத்திருக்கேன் நான். இந்த 4 நூல் கண்ணிலையும் வந்து 4 நூலையும் வந்து ஃபுல்லாக வந்து ஒன்று சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு பாபினில் வந்து சுற்றணும். பாருங்கள், சுற்றிட்டுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ பாபினில் வந்து சுற்றிருக்கேன். சுற்றிட்டு ஒரு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவில் வந்து ஒரு இன்ச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து கிராஸாக வந்து 2 கோடு போட்டிருக்கேங்க. இது எதுக்கு அப்படின்னா ஹைட்டு வேறையாக வர்றதுக்காக தான் அது போட்டிருக்கேன். இது ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ மிஷினில் வச்சு நம்ம தைக்கிறோம். அதாவது கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம தையல் போட்டோம்னா தான் ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு வந்து அந்த எம்ப்ராய்டரி நூல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லைங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஒரு லைன் வந்து கோல்டு முத்தும் ஒவ்வொரு கோல்டு முத்து வச்சுருக்கேன். இன்னும் டெக்கரேட் வேணும், பட்டு சரிக்கெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது சென்டரில் வந்து இன்னொரு கோல்டு லைன் வச்சுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. தேங்க்யூ.